நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அருகே 3 வயது சிறுவனை கொலை செய்து வாஷிங் மிஷினில் பதுக்கி வைத்திருந்த பெண் கைது செய்யப்பட்டார். ராதாபுரம் அருகே ஆத்துக்குறிச்சி கீழ்த்தெருவை சேர்ந்த கட்டிட தொழிலாளியான விக்னேஷ் என்பவரின் குடும்பத்திற்கும் எதிர் வீட்டில் வசிக்கும் தங்கம் என்பவருக்கும் இடையே மன வருத்தத்தினால் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் விக்னேஷின் 3 வயது குழந்தையை தங்கம் கொலை செய்து சாக்குப்பையில் கட்டி வாஷிங் மிஷினில் அடைத்து வைத்துள்ளார். இச்சம்பவத்தில் தங்கம் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் எதற்காக கொலை நடந்தது என போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திறனற்ற திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கொலை சம்பவங்கள் அதிகரித்து உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நடவடிக்கை எடுப்பாய். அவளை என் பிள்ளை எதுக்கு தண்டத்துக்கு எதுக்கு கொன்னா என்ன ஏதா அவளை அவ என்ன காரணம் குளத்தலைக்கு போனேன் பிள்ளைய கொண்டுட்டா சார். என் பிள்ளைய கொண்டுட்டா கிடையாது. ஒரு சின்ன வீடு வந்து அவங்க பக்கத்து வீடு, அவங்க இடம் வந்து சின்ன காலி இடம். சின்ன பசங்க அந்த காலி பாட்டுல அந்த மாதிரி சும்மா போடுறதுல வந்து அவளுக்கு உடைச்சிருக்கான். அதுல அந்த பையன் உடைச்சான். உடைச்சி அப்போ அந்த ஒரு சம்பவம் சும்மா சண்டை போட்டாங்க. அதுல இருந்து ஒரு 2-3 நாள் கழிச்சு அவங்க பையன் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. அந்த இதுக்கு இவங்க தான் ஏதோ பகைங்கிற மாதிரி தான் இருக்கு. வேற மற்றபடி ஒரு இவங்க சொத்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. வாரிசு அமைச்சர் உதயநிதியால் தொடங்கி வைக்கப்பட்டு விடிய அமைச்சர் பெரிய கருப்பன் முன்னிலையில் நடைபெற்ற அரசு விழாவில் அரசு அதிகாரி பெண்களிடம் லஞ்சம் வாங்கும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் மகளிர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மகளிர் சுய உதவி குழுவிற்கு கடனுதவி வழங்கும் நிகழ்ச்சியை காணொலி வாயிலாக வாரிசு அமைச்சர் துவக்கி வைத்தார். சிவகங்கையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் விடியா திமுக அமைச்சர் பெரிய கருப்பன் கலந்து கொண்டு மகளிர் சுய உதவி குழுவிற்கு கடனுதவிகளை வழங்கினார். அப்போது ஒவ்வொரு மகளிர் சுய உதவி குழுவிடமும் மகளிர் திட்ட வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள் பணம் வசூலித்துள்ளனர். இது குறித்த வீடியோ காட்சிகள் வெளியாகி விடியா அரசின் லட்சணத்தை அம்பலப்படுத்தியுள்ளது. நிர்வாகத்திறனற்ற இந்த அரசிடமிருந்து கடன் பெறுவதற்கு கூட லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவல நிலை உள்ளதாக பெண்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் அருகே ஏலச்சீட்டில் பணத்தை இழந்த பொதுமக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த நெய்வேலி கிராமத்தைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் ஏலச்சீட்டு நடத்தி சுமார் 2,50,00,000 ரூபாயை மோசடி செய்துவிட்டு தலைமறைவாகியுள்ளார். இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் பெரியபாளையம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு மோசடியில் ஈடுபட்ட ரமேஷை கைது செய்து பணத்தை மீட்டு தரும்படி கோஷங்களை எழுப்பினர். விடிய ஆட்சியில் தொடர்ந்து இதுபோன்ற பண மோசடி சம்பவங்கள் அரங்கேறி வரும் நிலையில் விளம்பர மாடல் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் வேடிக்கை பார்ப்பதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்பாவிடில் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க அரசுக்கு அதிகாரம் வழங்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் எச்சரித்துள்ளது. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் ஆகஸ்ட் 8ஆம் தேதி தனியார் கல்லூரி பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இதைத் தொடர்ந்து மருத்துவர்களின் பாதுகாப்பை மேற்கு வங்க அரசு உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தியதோடு நாளை மாலை 5 மணிக்குள் போராட்டத்தை கைவிட்டு மருத்துவர்கள் பணிக்கு திரும்பவில்லை என்றால் மருத்துவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க அரசுக்கு அதிகாரம் வழங்கப்படும் என உச்சநீதிமன்றம் எச்சரித்துள்ளது.